ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மொச்சப்பயிறு மத்தியானமே அவிச்சு வச்சுட்டேன். இந்த மொச்சப்பயிறு இந்த தோலோடு சாப்பிட்றப்ப நமக்கு வந்து சத்துக்கள் வந்து நிறைய இருக்கும். கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொச்சப்பயிரை அவிச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து டவுன்களெல்லாம் இதை என்ன செய்வாங்க, உரித்து குழம்பு வைப்பாங்க. நாங்களாம் என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொச்சப்பயிர் நேற்று நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், கிலோ 50 ரூபான்னு சொல்லிட்டு. இதை வந்து நல்லா உப்பு போட்டு அவிச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, இந்த தோலோடு அவிச்சு சாப்பிட்றப்போ இதோட சத்துக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அப்படியே கிடைக்கும். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிடுவீங்க அப்படிங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் இதை சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கன்னு சொல்லுங்கள். நான் பெரும்பாலும் இந்த மாதிரி சீசன் வர்றப்போ இந்த மாதிரி மொச்சப்பயிறு தோலோடு அவிச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸும் இதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம் நல்லா வெடிச்சிருந்தது. ஒரு அக்கா கொண்டு வந்தாங்க, அவங்ககிட்ட வாங்கினேன். இந்த பழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. உங்கள் ஊர் சைடெலாம் என்ன ரேட்டுங்கிறது தெரியல, எனக்கு அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதில் இந்த விதை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. நான் வந்து விதையெல்லாம் சாப்பிடுவேன். ஒரு சிலருக்கு வந்து விதை பிடிக்காது, பழம் மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு வந்து இந்த விதையும் சேர்த்து பிடிக்கும், நான் விதையெல்லாம் சேர்த்து சாப்பிடுவேன். இது வந்து பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைஸ் வந்து 60 ரூபா. இதுவுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஹீட்டு தான், வெள்ளரி பழம் வந்து ஹீட்டு தான், ஆனால் லிமிட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது தான். வெள்ளரி பழம் வந்து ஜீனி வச்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஹீட்டு. ஜீனி இல்லாமல் வெறும் பழமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவு ஹீட் இருக்காது. அதாவது நிறைய பேர் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எவ்வளவோ காஸ்ட்லியான பழங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி 1 கிலோ ஆப்பிள் வந்து 200 ரூபா. ஆனால் இந்த வெள்ளரி பழம் 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். இதை நம்ம ஒரு குடும்பமே சேர்ந்து சாப்பிட்லாம். இதுவுலேயுமே வந்து சத்து இருக்குது. அந்த மாதிரி அதாவது காஸ்ட்லியான பழங்களில் தான் சத்து இருக்குதுன்னு நினைக்காம, இந்த மாதிரி வெள்ளரி பழம், பேரிச்சம்பழம், கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழங்கள்லையும் சத்து இருக்குது. நம்ம அது கூட வாங்கி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் காஸ்ட்லியான பழங்களில் தான் சத்து இருக்குதுன்னு நினைக்காம, இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பழங்கள். நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவிச்ச மொச்சப்பயிரும் இந்த வெள்ளரி பழம் தான். நாங்கள் இதை வந்து ஜீனி வச்சுலாம் சாப்பிட போகிறது கிடையாது. என் பையன் கூட சொன்னால் எனக்கு வந்து ஜீனி போட்டு ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு. நோ, வெறும் வெள்ளரி பழத்தை மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியாச்சு. நீங்கள் எத்தனை பேர் இந்த வெள்ளரி பழம், மொச்சிக்காலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத, அது இந்த மாதிரி தோலோடு அவிச்சு சாப்பிடும் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோலாம் போட்டாலாம் யாரும் பார்க்குறது கிடையாது. என்னோடய வீடியோவுக்கு என்ன சொல்கிறது, லைக்ஸு, வாட்சவர்ஸ் எதுவுமே கூட மாட்டேங்குது. நான் ஹெல்த்தியாக தான் வீடியோ போடுறேன், ஆனால் கூட மாட்டேங்குது. எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.